நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன் 2024 தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசி, உங்கள் ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மேஷ ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி கும்பராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. 3ஆம் இடத்துல வந்து பாருங்கள், உங்களுக்கு சூரியனும் அங்கே தான் இருக்கார், புதனும் அங்கே தான் இருக்காங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகர ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் கேது கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். மார்ச் மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் மற்றும் புதனோட பயிற்சி நடக்கும். 14ஆம் தேதி மார்ச் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். மார்ச் 15ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். மார்ச் 26ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசி, உங்கள் ராசிநாதன் குரு பாருங்கள், நான் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒரு தெளிவான நிலையில் இருக்கார். அவர் வக்ரமாக கிடையாது, வக்ரமும் நிவர்த்தி ஆகிட்டார். இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு தெளிவாக இருக்கிறார். தெளிவான ஒரு நிலையில் நட்பு வீட்டில் இருக்கார். அப்போ நினைக்கிறதெல்லாம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பூர்த்தியாகும், நினச்சது நடக்கும். அப்போ நல்ல ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மாதம் சொல்லிடலாம் இந்த மார்ச் மாதம். ஏன்னா உங்கள் ராசிக்கு பாருங்கள், 2ஆம் இடத்துல வந்து பாருங்கள் சுக்கிரன் செவ்வாய் இருக்காங்க. சுக்கிரன் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்காங்க. அவர் உச்ச நிலையில் இருக்கார். பிருகுமங்கல யோகம், சரிங்களா. 2ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கார். பிருகுமங்கல யோகம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து பாருங்கள் 3ஆம் இடத்துக்கும் இந்த பிருகுமங்கல யோகம் இருக்கும் இந்த மாதம். இந்த மாதம் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை மட்டும் 2 இடத்துல இருக்குது. 15ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும், அவர் 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்க சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் மகரத்துலையும் இருக்கும், கும்பத்துலையும் இருக்கும். அப்போ ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த மாதம். ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு வாங்குறதுக்காக முயற்சி, இடம் வாங்குறதுக்கு உண்டான முயற்சி, வாகனம் வாங்குறதுக்கு உண்டான முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதம். நினச்சதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வண்டி, வீடு வாங்கணும், சொத்து சேர்க்கை, நிலம் வாங்கி போடுறது, வீடு கட்டுறது, பாதியில் நின்று வீடு புதுப்பிக்கலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், வீடு இடித்து கட்டலாம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஏற்படும் உங்களுக்கு. இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 4ல் பொதுவாகவே ராகு, சனி, கேது இந்த மாதிரிலாம் கிரகங்கள், செவ்வாய் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதனால் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி நீங்கள் இந்த வாகன யோகம், இந்த வீடு வாகன யோகம், பூமி யோகம் இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஒரு நிலத்தை வாங்கலாம், அட்வான்ஸ் கொடுக்கலாம், டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்க, இந்த மாதம் பணத்தை முழுசாக செட்டில் பண்ணி உங்கள் பேருக்கு மாற்றிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு அமையும். இதெல்லாம் நினச்சிங்கன்னா அமையும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்க சனி தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்துருவார், தைரியத்தை கொடுத்துருவார், ஒரு தெளிவு கொடுத்துருவார், சரிங்களா. அப்போ இந்த 3ஆம் இடத்துல இருக்க சனி உங்களுக்கு சாதகமாக இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதிர்ஷ்டஸ்தானத்தை 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக, அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் போடும், சரிங்களா. நல்ல ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம். ஏன்னா இத்தனை நாள் வந்து 7.5 வருஷம் படாதபாடு பட்டுட்டீங்க. 7.5 வருஷம் பார்த்தீங்கன்னா படாதபாடு பட்டீங்க. 2023 தான் உங்களுக்கு 7.5 சனியே உங்களுக்கு முடிஞ்சுது. ஒரு சில தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாதிப்பு இருக்க தான் செய்யுது. அவங்க ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை. நல்ல கிரகங்களோட தசாபுத்தி நடக்காமல் பாவ கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் அப்படி தான் அங்கே இருக்கும். சனி செவ்வாயோட சனி செவ்வாய் ராகுவோட காம்பினேஷனோ இல்லை 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ இந்த மாதிரி கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் பாதிப்பு உச்சக்கட்டமாக இருக்கும். அவங்களுக்கு தான் இன்னும் 7.5 சனி முடியாத மாதிரி இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், அதுதான் முக்கியம். பொது பலன் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம பொதுவாக தான் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாத்துக்கும் 100% செட் ஆகாது, சரிங்களா. ஒரு 15லேருந்து 20% தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போதும், அந்த 12 கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் அமைப்பில் இருக்குது, என்ன அமைப்பில் பிறந்திருக்கீங்க, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்கும், உங்கள் விதி எப்படி போயிட்டுருக்கு, அது உங்கள் ஜாதகம் பார்த்தா தான் தெளிவாக தெரியும். அந்த கிரகங்களோட தாக்கத்தில் தான் இருப்பீங்க நீங்கள். தசாநாதன் புத்திநாதன் எப்படி உங்களை இயக்கிட்டு இருக்காங்க, அதோட இம்பேக்டில் தான், தாக்கத்தில் தான் நிச்சயமாக இருப்பீங்க. அப்போ அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, உங்களுக்கு நன்மை செய்யுமா, தீமை செய்யுமா, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கா, சப்போர்ட் இல்லாமல் இருக்குமா, இதெல்லாமே ஜாதகம் பார்த்தா நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து சொல்ல முடியும், சரிங்களா. அப்போ என்ன தசாபுத்தியில் இருக்கீங்க பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த மாதம் பொது பலனை வந்து பார்க்கும்போது ராசிநாதன் வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பார்க்குறாரு. உடம்புல இருந்த அந்த பிரச்சனை விலகும்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய உடம்பு சரியில்லாமல் போச்சு, உங்களுக்கு சர்ஜரி பண்ணீங்க, நிறைய பேருக்கு விபத்து சந்திச்சிங்க, ஆக்சிடென்ட் ஆச்சு, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிட்டீங்க. ஆனால் இந்த மாதம் அந்த உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க போது அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனைலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சில பேர்த்துக்கு, எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேர்த்துக்கு வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. திடீர் அதிர்ஷ்டம் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போவீங்க, அடுத்தவங்களோட உதவி கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடங்கிறது கொடுப்பினை, பாக்கிஸ்தானம். அந்த இடத்த குரு பார்க்கறனால அப்பாவோட சொத்து கிடைக்கலாம் இந்த மாதம். தந்தை வழி உறவினர்கள் சில பேர்த்துக்கு நன்மை ஏற்பட போகுது, பூர்வீக சொத்து கிடைக்கும். அப்பாவோட உடல் ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அவங்களோட தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து ராகுவோட போய் சேர்றார். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சரிங்களா, அதிபதி கெட்டு போயிட்டார், ஆனால் அந்த 9ஆம் பாவம் நல்லாயிருக்கு. அப்போது ஒரு சில நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கு வந்து பாருங்கள், ஒரு சில தனுசு ராசி நேர்களுக்கு தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேர்த்துக்கு தான். ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்து 9ஆம் இடம் நல்லா இருந்து 9ஆம் அதிபதி நல்லா இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள். அப்போ தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். துலாம் ராசியை குரு பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக உங்களுக்கு இருக்கும். பணம் வரக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். தனக்காரகன் குரு நல்லா இருக்கார். தனஸ்தானாதிபதி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கார். சுக்கிரனோட சேர்க்கை இருக்குது. அப்போ வருமானம் வரும், பணம் வரும். இது எல்லாமே தனுசு ராசி நேயர்கள் இந்த மாதம் பார்ப்பீங்க. மெயினாக வேலை இல்லாமல் இருக்கீங்க, திடீர் அதிர்ஷ்டமாக நல்ல வேலை கிடச்சிருங்க. ஒன்றா வெளியூரில் கிடைக்கும் வேலை, இல்லை வெளிநாட்டில் கிடச்சிரும், இல்லை உள்ளூர்லேயே வேலை தேடிட்டு இருக்கீங்களா, 4-5 மாதமாக தேடிட்டு இருக்கீங்களா, இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, இந்த மாதத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. அதேமாதிரி சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஏன்னா 10ல் கேது இருக்கார். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க சார், முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் அருமையாக இருக்கும். 10ஆம் அதிபதி புதனும் வந்து பாருங்கள் இந்த மாதம் கடைசி பகுதி, ஆரம்ப பகுதி சனி ராகு கூட இருந்தாலும் கடைசி பகுதி 26ஆம் தேதிக்கு அப்புறம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பணத்தை போட்டு முதலீடு போட்டு பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 26ஆம் தேதி கடைசி பகுதி, மார்ச் மாதம் கடைசி பகுதிக்கு அப்புறம் அற்புதமாக இருக்கும், அருமையாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா குருவோட போய் 5ஆம் இடத்துக்கு போய் சேர்றார். அப்போது வருமானம் வரக்கூடிய மாதம், பணம் வரக்கூடிய மாதம், பணம் பெருகக்கூடிய மாதம், லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும். அப்போ நல்ல வேலையும் கிடச்சிரும். நல்ல உத்தியோகம் தேடிட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சிரும். உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க. அதனால் பயப்படவே வேண்டாம். சரிங்களா, ஏன்னா 7.5 சனி நினச்சி ஒரு சில பேர் பயத்துலேயும் பதட்டத்துலேயும் இன்னும் இருக்கீங்க, அதுலேருந்து வெளியே வர கிடையாது. 7.5 சனி முடிஞ்சாலுமே அதோட தாக்கத்தில் தான் இருக்காங்க தனுசு ராசினியர்கள். எங்களுக்கு நல்லதே நடக்கலைங்க சார், கெட்டதாக நடக்குது, அடுத்தவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது, திறமை இல்லாதவங்க, தகுதி இல்லாதவங்க, படிப்பு கம்மியாக இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது, நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம், நல்லா டேலண்ட்டாக இருக்கோம், ஆனால் எங்களுக்கு பாருங்கள் வேலை கிடைக்க மாட்டேங்குது, எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், முன்னேற முடியலங்கிற மாதிரி நிறைய தனுசு ராசினியர்கள் இருக்கீங்க. அதுக்கு காரணம் அவங்கவுங்க ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாமல் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் சரியில்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்கன்னு பாருங்கள். மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நவகிரகங்கள் தான். நவகிரகங்கள் தான் மனுஷனையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. அப்போ அந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க, அது உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள், பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி நேயர்களோட வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்கும், எப்போ வேலை கிடைக்கும், எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும், எந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கணும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, எப்போ ஜெயிப்பீங்க, அடுத்தவங்களோட எப்போ ஜெயிச்சு காமிப்பீங்க, இல்லை வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே போயிடுமா, உங்கள் நேரம் எப்படி இருக்குது, நல்ல நேரம் எப்போ ஆரம்பிக்குது, எல்லாமே ஜாதகத்தில் கிரகங்கள் நவகிரகங்களில் லக்ன அடிப்படையில் பார்த்து தசாநாதனும் புத்திநாதன் என்ன அமைப்பில் இருக்காங்க, லக்னாதிபதியோட நிலைமை என்ன, எது அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நீங்கள் வந்து நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்டது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, நல்ல கருமால் இருக்கீங்களா, கெட்ட கருமால் இருக்கீங்களா, இதெல்லாமே நம்ம பார்த்தா தாங்க நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா, ஜாதகம் பார்க்குறதுக்கு பட்டிங்கன்னா பார்த்துக்குங்க, நம்ம டீப்பாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.